ஹலோ வலிக்கணும் மம்மி. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலை நேர வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். காலையில் காய்ச்சிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சோறு போல் அதை விட கூட அரிசி போடணும். இன்னைக்கு 2 நேரம் சாதமே வச்சிடலாம்னு வந்தேன். அதனால கூட அரிசி போடணுங்கிறதுனால சரி இந்த தவளையில் வச்சுட்டேன் சாதம். அதுக்கு அங்கே எடுக்க அதில் ஒரு நேரத்துக்குன்னா அது 2 நேரத்துக்குன்னா ஒன்றரை உடக்கு போட்டிருக்கேன். அரிசி போட்டாச்சா மம்மி? இந்த இங்கே ரெடியாக இருக்குது. அரிசி ஊற வச்சு அப்புறம் தீபாவளி முடிஞ்சிருச்சா? மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் இப்போ காலையில மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. எத்தனை மணிலேருந்து பெய்யுது? 6 மணிலேருந்தே பெய்யுது. நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிங்க? நான் 6:15 எழுந்திரிச்சு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. இருட்டா இருக்கு. அதை எப்பவும் பார்க்குற ரொட்டீன் வேலை பார்த்துட்டீங்களா? பார்த்தாச்சு. விளக்கேற்றிட்டேன். விளக்கேற்றிட்டு இங்கே பால் காய்ச்ச வந்தாச்சு. பால் காய்ச்சி வந்தாச்சு. பால் காய்ச்சி சாதம் வடிச்சிட்டு வெண்டைக்காய் சாம்பார் வச்சுட்டு வாழைக்காய் மசாலா போட்டு தேங்காய் இருக்கு வேணா தேங்காய் சட்னி ஆட்டா இருக்கும். கெட்டி சட்னியா? சட்னி. ஆமாம். இல்லை மேம், தண்ணி ஊற்றாம அரைச்சோம்னா அது கெட்டி சட்னி. அது எண்ணெயை ஊற்றிக்கிறது அதில். தேங்காய் எண்ணெய். அப்புறம் தீபாவளி முடிஞ்சிருச்சு. மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமேலுக்கு மழையாக வந்துக்கிட்டு இருக்கோம். மழையில் எங்கேயும் போக முடியாதுல்ல மம்மி. வீட்டில் தான் இருக்கலாம். போகிற இடத்துல டிஸ்டர்பன்ஸ். எந்நேரமும் குளிராகவே இருக்கும். இனிமேலுக்கு வெயிலுக்கு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு இவ்வளோ வேர்க்குதுன்னு சொல்லியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு வேலையே இல்லை. மழை காலம் வந்துருச்சு. அடுத்து பனிக்காலம். டீக்கு பதிலாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது மல்லி வறுத்து நுணுக்கி வச்சிருக்கேன். இல்லையா? மல்லி வறுத்து நுணுக்கி வச்சிருக்கேன். அந்த தூள் கொஞ்சம் போடுவேன். வாயு பிரியும் இதெல்லாம் போட்டா. இந்த டீல இது ஏலக்காய் தூள். அது கொஞ்சம் போடுவேன். காலையில டீ போடல. இதெல்லாம் எப்படி தூளாக்குறீங்க? மிக்சியில் போட்டா? மிக்சியில் போட்டு தூளாக்குனேன். அப்புறம் டீ தூள் கொஞ்சம் போடுவேன். இவ்வளோ தூளும் போடுறீங்க? இவ்வளோ தூளும் போட்டு தான் காலை டீ. ஈவினிங் டீக்கு? ஈவினிங் டீ வெறும் டீ தூள் மட்டும் தான் போடுவேன். ஏன்? அது போட மாட்டேன். ஒரு நேரம் மட்டும் போடுவேன். காலையில் மட்டும் சத்து கிடைச்சா போதுமா? ஈவினிங் சத்து கிடைக்க வேண்டாமா? ஆனால் சாப்பிட்டா உண்மையிலே சத்து வருதுன்னு சொல்கிறாள். அது வருதா மம்மி? வருது. சாப்பிட்டா சத்து வருது. இல்லை மம்மி, இப்போ பெரிய ஒரு லாரி வந்திருக்கு. அந்த லாரியில் இருக்க பொருள்லாம் இறக்கணும். இருங்க நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வந்து பொருள் இறக்கணும். இப்போ நம்மளே சாப்பிடாம ஒன்றும் இல்லை. நேற்று நான் கோயிலுக்கு வந்தேன். சரி, வரையில இவ்வளவு பலாரமா என்ன பலாரமும் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்தப்ப எனக்கு அவ்வளோ டயர்டாக பசி. ஒன்றுமே பண்ண முடியல. கோயில் எல்லாம் நிற்க முடியல. என்னால பெருமாள் கோயில் எல்லாம் நிற்கவே முடியல. இதே கார்ல வரையில இந்த அர்ச்சனை பண்ணதில்ல 2 பழம் சாப்பிட்ட உடனே கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்கலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு தெம்பு வந்துச்சு. இல்லை பசி வந்தால் சாப்பிட்றலாம். சரி, இப்போ ஒரு வேலை செய்யறதுக்காக சாப்பிட்டு வரேன்னு சொல்கிறாள். கனமான வேலை செய்யறதுக்கா? அது சாப்பிட்டு வந்தா அது கொஞ்ச நேரத்துல அது ரத்தத்துல கலந்துரும்ல சாப்பாடு. தெம்பு கிடைச்சிடும். இப்போ நம்ம பேசுகிறோம் வைக்கிறோம். இப்போ நீங்கள் இந்த இதை பால் காய்ச்சல் செடியை தூக்குறதுக்கே ஒரு தெம்பு வேணும் தானே? வேணும் தானே. இப்போ அந்த தெம்பு இல்லைன்னா தூக்க முடியுமா? அந்த மாதிரி சாப்பாடு இல்லைன்னா நம்ம சுத்தம் ஒன்றுமே பண்ண முடியாது. சாப்பாடு அத்தியாவசியம். அதனால சாப்பாடு எல்லாரும் தெய்வம் மட்டும் நினைக்கிறாங்க. எதையும் கீழே ஊத்த மாட்டேங்கிறாங்க. சாப்பாடு வீணாக்காதீன்னு சொல்றாங்கல்ல. ஆமா, சொல்றாங்கல்ல. சாப்பாடு யாருக்கு எத்தனையோ பேர் கிடைக்காம இருக்காங்க. அதை வீணாக்காதீங்க. ஆமா, ஹோம்ல எல்லாம் போய் பாருங்க எத்தனை பேர் இருக்காங்க. முதியோர் இல்லம், சின்ன ரொம்ப ஒரு விழிப்புணர்வா சொல்றாங்க. யாருமே எதை கொடுத்தாலும் சாப்பிடறதுக்கு ரெடிங்கிறாங்க. என்ன அந்த காலம் ஐயே இத நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. இந்த காலத்துல எதா இருந்தாலும் சாப்பிடுற பண்டம் கொடுத்தா இந்த சுரேஷ்குமார் மாதிரி எல்லாருமே கொடுங்க சரி சாப்பிடுறேன் அப்படின்னு தான் சாப்பிடுறாரு. யாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்ல நான் பார்த்த வரைக்கும். அதே மாதிரி ஃபுட்டு வேஸ்டேஜும் குறைஞ்சிருச்சு மம்மி. ஆமா, ஃபுட்டு வேஸ்டேஜும் குறைஞ்சிருச்சு. ஏன்னா எல்லாரும் போடுறாங்க.
இப்போ எல்லாரும் இப்போ நம்ம குடும்பத்தில் 5 பேர் இருக்கோம்னா 1/4 கிலோ மட்டும் போட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கம்மியாக போட ஆரம்பிச்சுட்டா. இப்போ 2 பேர் தான் இருக்கோம்னா அரை வழக்கு 1/4 வழக்கு போட்டா போதும். அந்த காலத்துலேயும் அது அப்படித்தான் போட்டாங்க. ஆனால் நீங்கள் அந்த காலத்தில் பண்ணி நம்ம கீழே கொட்டுவோம்ல மம்மி. இந்த வெள்ளை பணியாரம்லாம் அவ்வளோ இருக்கும் கீழே கொட்டுறது, இது வடை அது இதுன்னு இந்த தீபாவளிக்கு பண்ணுறதுலாம் அவ்வளோ இருக்கும் கீழே கொட்டுறது. நீங்கள் அப்போ நிறைய பண்ணுவீங்க. வெண்டைக்காய் நறுக்குறோங்க, வெண்டைக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு. அப்புறம் நீ யாரோட வீடியோ பார்த்தீங்க? யாரோட வீடியோவும் பார்க்கல. நான் சுரேஷ்குமாரன் பார்க்கல. தீபாவளிக்கு அவங்க அம்மா என்ன பண்ணுச்சுலாம் பார்க்கல. தூங்கிட்டேன். ஓ, எங்கே அந்த சிரமம் தட்டு இங்கே நம்ம காயின் இருக்கோம்ல, அது இங்கே வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கோம். ஓ அப்படியா, சரி. வெண்டைக்காய் இன்னைக்கு எங்கே மம்மி போகிறதா பிளான்? இன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வாங்கி வந்து வச்சிருக்கோம். சாமிக்கு உள்ள வஸ்திரம், அர்ச்சனை எல்லாம். மழை விட்ட உடனே கிளம்பணும், அதையும் சமைச்சு சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். மழை விட்ட உடனே கிளம்புற மாதிரி ரெடியாக இருக்கணும். ஆமாம், ரெடியாக இருக்கணும். இந்த மழை காலத்தில் வீட்டுக்குள்ள எப்போவுமே இந்த குளிராக இருக்க மாதிரியே இருக்குல்ல மம்மி? ஆமாம். அது எதுக்காக? அது இயற்கை கிளைமேட்டே அப்படி தானே இருக்கு. இல்லை மம்மி, இப்போ செம்மதான் செவர் வச்சிருக்கோம், மேலெல்லாம் மூடி இருக்கோம், எல்லாம் தானே இருக்கு. ஜன்னல் தட்டிருக்கோம். வெயில் காலத்தில் மட்டும் எப்படி முழுக்க இருக்குது? ஆமாம். அப்போ அதையும் தாண்டி தான் வருது எல்லாம் இயற்கை. ஆமாம், அதை இயற்கை எதுவும் பண்ண முடியாது. வருது அந்த டிரைவர் சொன்ன பழைய டிரைவர் வந்தேன், இதெல்லாம் இயற்கை, நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பொறுமையா இருந்துதான் ஆகணும். இப்போ எங்கேயும் போறதுன்னு வச்சுப்போங்க 7 மணிக்கு, இப்போ இயற்கை வந்து இந்த மாதிரி வந்து மழை வந்துகிட்டே இருக்கு, சரி நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி இல்லைன்னா நினைஞ்சுக்கிட்டே போகணும். நான் ஒரு நாள் தான் இப்படி காலேஜுக்கு போயில ஃபுல்லா ரொம்ப நினைஞ்சு போயிட்டேன். அவர் என்ன சொன்னாரு, என்ன இவ்வளவு நினைஞ்சு வந்திருக்கீங்க, சரி போய் அந்த இதுல ஜன்னல் கிட்ட சீட்டை பார்த்து உட்காருங்க, அப்பதான் நீங்க காஞ்சுக்கிட்டே வரும் அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தா மேற்கொண்டு ஜன்னல் சீட்டு வழியா மழை ஊற்றிக்கிட்டே இருக்கு அவங்க பஸ்ஸில். மேற்கொண்டு நான் நினைஞ்சுக்கிட்டே போகிறேன். அன்னைக்கு ஹாஃப் டே எனக்கு வந்து பேண்ட்டும் காயலை, சட்டையும் காயலை, அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா தும்முன்னு நினைஞ்சு போயிட்டேன். இங்கே ராம் தேட்டர்கிட்ட போயில தான் மழை. ராம் தேட்டர்லேருந்து போய் பஸ் ஏறுறதுக்குள்ளேயும் படப்படன்னு அவ்வளோ மழை. வெண்டிக்காய் கொஞ்சம் முத்தலாம் காய்ச்சி. ஆனால் வெண்டிக்காய் சாப்பிட்டா கணக்கு வளரும், இது மூளை வளருது. அது உண்மைதானே மம்மி? நீங்க சாப்பிட்ருக்கீங்களா? அதெல்லாம் சொல்றது கேள்விதான். வல்லாரை சாப்பிட்டா ஞாபக சக்தி நிறைய வரும். ஓ, உங்களுக்கு நிறைய வந்துருச்சா? நரம்புக்கு. நம்ம இங்கே வல்லாரையே வாங்குறது இல்லையே. அப்ப எதுக்குள்ளதோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம்னா அது இது பண்ணிடலாம். மறதியா இருக்கான்னா அவங்களுக்கு வல்லாரையா கொடுப்பா அப்படின்னு சொல்லிடலாம். வல்லாரை வந்து நரம்புக்கு பலன் சேர்க்கும். நரம்புதான் மூளைக்கு போறதுக்கு கரெக்டா இருக்கணும், ஞாபக சக்திக்குன்றதே வல்லாரை யூஸ் பண்றது. அந்த காலத்துலயும் தெரிஞ்சதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு பிள்ளைக்கு மேக்ஸ் சொல்லல, ஒரு பிள்ளைக்கு மேக்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த பிள்ளைக்கு வெண்டைக்காயை கொடுப்பா, வெண்டைக்காயை கொடுத்தா மேக்ஸ் வந்துடும். இது இந்த சாமிக்கு நிவேதியம் பண்ணிட்டு வந்துடுறேன். गाइस இங்கே ஆல்ரெடி விளக்கேற்றியாச்சு गाइस. சாமிக்கு நிவேதனம் பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ், பாலை வச்சு. தீபாவளிக்கா? தீபாவளிக்கா சாமிக்கு எல்லாத்துக்கும் பூ வச்சிருக்கு. பெருமாளுக்கு மட்டும் பூவை காணும். பெருமாள் எடுத்துக்கிட்டாங்க. பெருமாளுக்கு நேற்று கோயிலுக்கு கொண்டு போய் கொடுத்தனால அவருக்கு பூ இதில் வைக்கலையோ. வச்சிருப்பேன் நான். கோயிலில் வச்சாச்சு. ஆமாம், இங்கேயும் வச்சுதான். இது இந்த பிளக் ஒன்று வச்சிருக்கீங்களா, அதை யூஸ் பண்ணுறது இல்லையா? ஏன்? அதெல்லாம் நம்ம பாதி இது யூஸ் பண்ணாம தான் வச்சுருப்போம். அதில் சீரியல் லைட் எதுவும் போடுறதுனா போட்டுக்கலாம். ஆமாம். அதுக்கு தீபாவளிக்கு படையெல்லாம் படைச்சிங்களா? படைச்சாச்சு. இங்கே விளக்கு தருங்க. இங்கே இருக்க சாமிகளும் பாருங்கள் பூ வைத்திருக்கிறது. அந்த விநாயகர் மட்டும் பூ வைக்கல மம்மி. எந்த விநாயகர்? 3வது விநாயகர். செல்வ விநாயகரா, இளையற்றாக்குடி விநாயகரா?
இளையட்டாக்குடியில் அந்த விநாயகருக்கு தான் வெள்ளி எங்கி சாத்துறாங்களா மம்மி? ஆமா ஆமா அப்படியா? ம். வெள்ளியங்கின்னு சொன்னாலே நம்ம ஒரு நாள் கூட பார்க்கலையே. அது 8 லட்சம் ரூபா அந்த விநாயகருக்கு சாத்துறேன் வெள்ளி அங்கி. நீங்க பாருங்க தங்க அங்கியா? வெள்ளி அங்கி தான் சொன்னா தெரியல. தங்க அங்கி சாத்த முடியுமா? அது 10 லட்ச ரூபாய்க்கு மேல வரும்ல இல்லையா? தெரியல. வெள்ளி அங்கி தான் சொன்னாங்க. படப்பு வீட்டுல எல்லாம் மெயினா சொன்னாங்க. படப்பு வீட்டுல எல்லாம் சுப்பிரமணியன் நான் தான் இந்த ஊருக்கு அவர் தலைவர், நான் வந்து உபதலைவர். இந்த மாதிரி வந்து நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. இந்த மாதிரி வந்து நாங்க வெள்ளியங்கி இளையட்டாக்குடி விநாயகருக்கு எல்லாரும் சாத்திட்டாங்க, எல்லா ஊருக்காரர்களும். நம்ம ராயவரம் தான் கடைசியா சாத்துறோம். எல்லாரும் வந்துருங்க, இந்த டேட்ல சாத்த போறோம், இவ்வளவு காசு தேவைப்படுது, இவ்வளவு காசு வந்திருக்கு அப்படி இப்படின்னு சொன்னாரு. அப்புறம் சாத்த போறேன், இந்த டேட்ல சாத்த போறோம்னு சொன்னாங்க. அந்த டேட்டை மெயினா வச்சுக்கிட்டு போனதுக்கோ போயிருக்கலாம். ஊறிடுச்சு ஒரு 10 நிமிஷம். சரி அரிசி போட்டுக்கலாம், போட்ட சோறு இருந்துடும். அங்கே நம்ம இந்த குலதெய்வங்களுக்கு இது எல்லா ஊருக்காரங்களும் வசதியா இருக்கா? ராயவரம் தான் கொஞ்சம் கம்மியா இருக்காதோ? எல்லா ஊருக்காரங்களும் ஃபர்ஸ்ட் டைம் மண்டபம்லாம் கட்டிட்டாங்க. இல்ல மற்ற ஊருக்காரங்களும் மண்டபம் கட்டிட்டாங்க, ராயவரத்து ஆளுக்கு மட்டும் மண்டபமே கட்டாம வச்சிருக்காங்க. தெரியல, அது தெரியல. இல்ல எதுவும் பிரச்சனை இல்லை. ஆமா எல்லா ஊருக்காரங்களும் கட்டிட்டாங்க. அதே மாதிரி இளையட்டாக்குடியிலையும் எல்லா ஊருக்காரங்களும் விநாயகருக்கு இதுவும் சரித்திட்டா. அப்படியா? அவர் சொன்னாரு நம்ம ஊருக்காரங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியே சொன்னாரு. நம்ம ஊருக்காரங்க அதுதான் சொல்லுங்க, அவங்க தனித்தனியா இருக்க மாதிரி இருக்கிறா. நான் போடணுமா நீ போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவ்வளோ துவரம் பருப்பு எடுக்கணும் காய்ஸ். ஒரு பருப்பு எடுக்கிறதுனா 2 சட்டியை கீழே வச்சுட்டு தான் எடுக்கணும். 2 இது டப்பி. இந்த உதவி அழகா இருக்குல்ல மேம்? கீழெல்லாம் பிளாக்கு காய்ஸ், மேலெல்லாம் ஊதா ப்ளூ. துவரம் பருப்பு சாம்பாருக்கு எடுக்கணும். வெண்டைக்காய் சாம்பாருக்கும் துவரம் பருப்பு போடணுமா? ஆமா. நேற்றுக்கு வந்து 2 பருப்பு போட்டீங்க, பாசி பருப்பும் துவரம் பருப்பும். அது இட்லி சாம்பார், இதுக்கெல்லாம் துவரம் பருப்பு மட்டும்தான். இதுக்கும் பாசி பருப்பு போட்டால் டேஸ்ட் ஆகுமா வராதா? போட மாட்டாங்க யாரும். அதனால நம்மளும் போடுறதில்ல. நம்மளும் போடுறோம். வலிக்கு நமக்கு பிடிச்ச ஸ்வீட்டுனா இது. எனக்கு குலோப்ஜான் பிடிக்கும், அதிரசம் பிடிக்கும். நேற்று அதெல்லாம் சாப்பிட்டீங்களா? அதிரசம் எல்லாம் சாப்பிடல, அதெல்லாம் சும்மா நாளையில. நேத்தெல்லாம் பசிக்கவே இல்லையே, எங்கிட்டு சாப்பிடுறோம்? வச்சாதான் அதெல்லாம் எடுத்து சாப்பிடுவோம். நேத்துல உள்ளதே வயிறு நிறைய ஃபுல்லா இருந்துச்சு. நல்ல பசியா இருக்கையில தான் இதுல சாப்பிட்டாங்க. ஆனா நீ எல்லாம் எந்த நேரம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்நாக்ஸ் மாதிரி. ஒரு சிலருக்கு ஒரு மாதிரி ஹேபிட். எம்மி பருப்பு கழுவிட்டு இருக்கோங்க. பருப்பு ஒரு 3-4 வாட்டி கிளஞ்சி விட்டுறாது. அது நல்லா இருக்கு ரேஷன் பருப்பு. இல்லைன்னா ரேஷன் பருப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் யூஸ் பண்றேன். நல்ல பருப்பு இருக்கு, 1 கிலோ இருக்கு. ஆனா அது வச்சிருக்கேன், அது அப்படியே கெட்டு போறதுக்காக வச்சிருக்கோம். இல்ல அது ஒரு அவசரம்னா அதை எடுத்துக்கலாம். முடியாத நேரத்துல அந்த புத்தகம் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அது எத்தனை நாளைக்கு? அதுக்கு பீரியட் எல்லாம் இல்லையா? ஆமா பீரியட் இருக்கு, எடுக்கதான் வேணும். அது வாங்கி 3 மாசம் இருக்கும். அப்புறம் அது நல்லா இருக்குமா? அது வருஷத்துக்கே வச்சுக்கிறாரு பருப்பு எல்லாம் வாங்கி. அப்படியா? ஆமா. அப்பதான் வருஷத்துக்கே பருப்பு எல்லாம் வாங்கி காய போட்டு வச்சுக்குவாங்க. குக்கர்ல ஏத்திருக்காங்க பருப்பு ஏத்தியாச்சு. பருப்பு பொங்கி வந்தோடனே தான் போடணும். ஆமா பொங்கி வந்தோடனே விசில் போடணும், இது போடணும். இந்த இது விளக்கெண்ணெய், விளக்கெண்ணெய் இது 200. எது விளக்கெண்ணெயா? 200 1/4 லிட்டர் தெரியல, கூட தான் வாங்கினேன் இந்த வாட்டி. தீபாவளிக்காவா? இல்ல பருப்புக்கெல்லாம் ஊத்துறமே அப்படின்னு. இந்த டப்பையும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா மம்மி? இது ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கு. எல்லாமே ஒரே நேரத்திலே போட்டுக்கலாம். மஞ்சள் போடு. இது ஆன்லைன்ல தான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ்.
மஞ்சள் இதுல கல்லுப்பு வச்சிருக்கேன். இங்கே இது 2 டப்பி, இதுல கல்லுப்பு. இது 2 டப்பியும் சும்மா தான் இருக்கு. இதுலயே கூட மிளகாத்தூள் வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். முதல்ல வச்சிருந்தீங்களே, அப்புறம் மாத்திட்டீங்கன்னு. நல்லா கொதி வரட்டும். கொதி வர விட்டு விசில் போடும். அப்புறம் கோயில்ல மம்மி இன்னைக்கு சாமிக்கு தொண்டு சாத்திட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரணுமா? ஆமா, மாலை வாங்கி சாத்திட்டு. மாலைக்கு சொல்லியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், மாலை வந்து வாங்கணும். போய் மாலையை சாத்திட்டு சாமி கும்பிட்டு வரணும். சாமி கும்பிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ், மாலையை சாத்தி. இன்னைக்கு நிறைய வருவாள மம்மி கூட்டம்? தெரியல, மழை பெய்யறதுனால வர்றாங்க டவுட். மழை பெய்யுது எப்படி? ஆமா, மழை வந்தா நிறைய பேர் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுவா. இந்த பால்காராக்காவே மழை வந்தா லேட் ஆகும். ஆமா, மழை வந்தா எல்லாரும் போற இடத்துக்கு லேட் ஆகும். எங்க குலதெய்வம் கோயிலுக்குலாம் போறோம்னு சொல்லி நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா போய் செலுத்தி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படிங்க? அதான் போயிடுவோமே, மழை விட்டாதான் கிளம்பிடும். அதே அப்படி அப்படி ஒரு இதான தெய்வம், வல்லமையான தெய்வம். அவங்களுக்கு தேவையானதை அவங்களே வாங்கிட்டு வாழா. எனக்குன்னு வாங்கி வச்சுட்டியா, என்கிட்ட கொண்டாந்து சேர்க்கலன்னு. இந்த இதில் சொல்லுவாங்கல்ல, இந்த காலத்தில் ராஜகலிமனா ஏதோ ஒரு பத்ரகலிமன் படத்தில் அந்த குழந்தைய வந்து தாரேன்னு சொல்லியிருப்பா. பிறந்த குழந்தைய வந்து எனக்கு நான் வந்து இப்போ எனக்கு வந்து குழந்தை தரிக்கல, குழந்தை பிறந்த உடனே நான் உனக்கு கொடுத்துட்றேன் குழந்தைய அப்படின்னு சொல்லியிருப்பா. உடனே கரெக்டாக அந்த கோயிலுக்கு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு வர வைக்கும். பிறந்த உடனே வர வச்சு உண்டியல்ல சாமி புள்ள கையில் போட சொல்றேன்னு போட சொல்லி புள்ளைய விழுந்துடும் தொட்டிக்குள்ள. அதுல போர்டு எழுதி வச்சிருப்பாங்க மம்மி, தொட்டில விழுந்த அனைத்தும் அம்மனிக்கே சொந்தம்னு. அப்புறம் அவங்க இது காரியேஸ்வரெல்லாம் வந்துருவாங்க, குழந்தைய கொடுங்க அப்படிம்பாங்க. ஏங்க இது ஏன் குழந்தைங்க அப்படின்பா. இல்ல அங்க பாருங்க என்ன எழுதியிருக்குன்னு, தொட்டில விழுந்த அனைத்தும் அம்மனுக்கு தான் சொந்தம், கொடுங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ இல்ல அப்படின்பா. அப்புறம் கடைசி அந்த சாமி விரட்டி வாங்கிட்டு தான் விடுவேன். அந்த மாதிரி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவா. ஆமா, இத்தனை வருஷம் கழிச்சு கரெக்டா அவங்களை அந்த கோயிலுக்கே வர வைக்க பாருங்க. அதுதான் கொதி. இப்படி கொதி வந்த உடனே இப்ப போட்டோம்னா விசில் இது வெளியே வராது. சத்தம் வெளியே வரும். அந்த பொங்கி வர்றது வெளியே வராது. இது வடிகட்டி டீயை குடிச்சிடலாங்க. இனிமேலுக்கு டெய்லி காலையில் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கணும். என்ன ஸ்நாக்ஸ் எடுக்கலான்னு இருக்கீங்க இன்னைக்கு? எங்கிட்ட வடிகட்டியே காணும். வடிகட்டி எங்கே தான் இருக்கும்? எங்கள் வீட்டில் தனி ட்ரே வச்சுருக்கோங்க வருங்க காய்ஸ். டெய்லி காலையில் ஒரு ஸ்நாக்ஸ் ஒரு டீ, இன்னைக்கெல்லாம் எல்லா கடையும் திறந்துடுவாங்க மம்மி. நேற்றுக்கெல்லாம் ஈவினிங் பார்க்குறேன் அர்ச்சனை வாங்க போயில ஒரு கடை கூட திறக்கலை. நீங்கள் சொன்னீங்கல்ல வேறு இடத்துல தேங்காய் வாங்கலாம்னு. தேங்காய் கடையெல்லாம் இல்லை, ஒரே அர்ச்சனை கடை தான் இருந்துச்சு. அது தேங்காய் ஏன் இவ்வளோ ரேட்டு விற்கிது? அதே விற்கிறா இவ்வளவுதான். லேசா தூக்கிட்டா அது ஒன்னா தூக்கிடுறாங்க. அவங்க இங்க கொஞ்சம் தான் தூக்கினா கூட இங்க இவங்க அதே ஜாக்குன்னு கொள்ளை அடிக்கிறாரு. நேற்று சொல்றேன் அவருங்க 30 ரூபாய்க்கு குறைச்சி காயே இல்லாச்சு அப்படின்னு பாருங்க. டீ ரெடி ஆயிடுச்சு. இந்த பாதாம் பருப்பு அதை உரிச்சு தின்னுட்டு டீயை குடிச்சிட்டு வரணும். கையில் என்ன வச்சிருக்கீங்க? இந்த மருதாணி, நேற்று கோன் மருதாணி வச்சேன் பாருங்க, நல்லா இருக்கு. இது என்ன அழகா இருக்கு. சும்மா நான் பாட்டுக்கு எனக்கு தோணுனதெல்லாம் வரைஞ்சி விட்டேன். அதுவே ஒரு டிசைன் ஆயிடுச்சு. ஸ்டார் போட்ட கோலம் மாதிரி இருக்கு. ஆமா, நல்லா இருக்கு. இது எப்படி வைக்கணும்னு தோணுச்சு உங்களுக்கு? பார்த்தேன், எங்க உட்கார்ந்து இருந்தேன், நேற்று டைம் இருந்துச்சு, சரி வச்சு விட்டுருவோம்ட்டு வச்சு. டைம் தான் எனக்கு மூளையில ஏதாவது தோணிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என் மூளையெல்லாம் கிரியேட்டிவான மூளை, உங்களை மாதிரிலாம் சும்மா இருக்க மாட்டேன். ஏதாவது எனக்கு டைம் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒன்று செய்யணும்னு தோணும். அப்போதான் இந்த மாதிரி கிற்கு இதெல்லாம் செய்வேன். பா டீ குடிச்சிட்டு வந்துடுவோம். டீ சாப்பிட்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வெண்டைக்காய் வதக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காய்க்கு இந்த வெண்டைக்காய் வதக்கி வச்சுட்டேன் எண்ணெயில சாம்பாருக்கு. அது டயரோட வச்சிருக்கீங்க அது வைக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம். அடுத்து இங்கே வெங்காயம் வதக்கிட்டு இருக்கேன்.
தக்காளி, தக்காளி. இது எதுக்காக மம்மி? சாம்பார். சாம்பார், வெண்டைக்காய் குழம்பு. வெண்டைக்காய் குழம்பு. வெண்டைக்காய் சாம்பார்னு சொல்லணுமா குழம்புன்னு சொல்லணுமா? சாம்பார். சாம்பார், வெண்டைக்காய் சாம்பார். வெண்டைக்காய் சாம்பார். புளி ஊற்றினாதான் குழம்புன்னு சொல்லணுமா? ஆமாம். ஓ, இதுக்கு புளி ஊற்றுவாங்க. ஆ, இதுக்கும் புளி ஊற்றுறது. இதை அப்படியே பருப்பில் கொட்டிக்கணுங்க. ஆமாம், பருப்பில் கொட்டிட்டேன். ஆ, இனிமேல் நம்ம வாழைக்காய் மசாலா போடுறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாழைக்காய். ஆ, அதை எப்படி தேங்காய் போட்டு போடுவீங்களா இல்லை சும்மா ஆர்டினரி மசாலாவா? இந்த காட்டுறேன் பாரு. அடுப்பு நிறுத்தி மூட்ட முடியல. ஃபஸ்ட்டு வானொலியில் இந்த வாழைக்காய்க்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வாழைக்காய் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கணும். ஆ, இதாக இருக்குது வாழைக்காய். ஓ, இங்கே பாருங்கள், இது வாழைக்காய். வாழைக்காய் இது எத்தனை வாழைக்காய் மம்மி? இது சின்ன சின்ன வாழைக்காயா? 3 வாழைக்காய். சின்ன சின்ன வாழைக்காய் 3. குட்டி வாழைக்காய். இதை நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே பொரிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ, பொரிச்சு எடுத்துட்டு தான் பண்ணணுமா? ஆமாம், வேகிறது வாழைக்காயிலே எண்ணெயிலே கொஞ்சம் வெந்துடணும் வாழைக்காய். ஆ, இந்த உருண்டை குழம்புலாம் செய்வீங்களா? அது மாதிரி உருண்டையை பொரிச்சு எடுக்கிற மாதிரி இதையும் பொரிச்சு எடுத்துருவோம். இது செய்முறை மம்மி. பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பட்டை, சோம்பு எல்லாம் போட்டுட்டு அப்புறம் தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டு நல்லா அது மசாலா தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு அது நல்லா திக்காய் மேஷ் பண்ணிட்டு வாழைக்காய் தூக்கி கொட்டி ஒரு 2 நிமிஷம் வச்சிருந்து கிளறி எடுத்தோம்னா வாழைக்காய் மசாலா ரெடி. ஓ, அது எவ்வளோ நேரம் மம்மி? ஒரு 1/4 மணி நேரம் ஆமா? ஆமாம், வேகிற நேரம் மட்டும் கூட. மீதி எல்லாம் ஈஸியாக போட்டுருவான். வாழைக்காய் ஃபுல்லாக நல்லா வெந்துடக்கூடாது, அரை வேக்காடாக இருக்கும். அப்போதான் நல்லா மாமாவாக இருக்கும். ஃபுல்லாக வெந்தால் ரொம்ப இதுவாயிடும். ஆமாம், இது 2வது நடக்காய். ஃபஸ்ட்டு நடங்கி வச்சுருக்கோம். வாழைக்காயில் வேறு என்னென்ன மம்மி பண்ணலாம்? வாழைக்காய் குடும்பம் பண்ணலாம். வாழைக்காய் அந்த காலத்துல பச்சடி பண்ணுவா, இப்ப யாருமே பண்றது இல்ல. போட்டு பச்சடி தெரியல, அது நல்லா இருக்காது அவ்வளவு தூரம். அதனால அந்த டிஷ்ஷே மறந்து போச்சு. அந்த காலத்துல பருப்பு போட்டு வாழைக்காயை பொடி பொடியா அரிஞ்சு போட்டு இது புளி ஊற்றி வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு புளி ஊற்றி பச்சடி கட்டம் பண்ணுவாங்க. இப்ப யாருமே பண்றது இல்லை அதெல்லாம். அந்த மாதிரி பண்ணால் இது சாப்பிடவே தோணாதுல்ல, சாப்பிடவும் தோணாதுல்ல. ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கிட்டா இல்லையா? இப்போ நம்ம குட்டியாக நறுக்கிறோம்னா சுண்டைக்காயெல்லாம் சின்னமாக இருக்குது, அதனால அதை குட்டியாக நறுக்கிறோம். வாழைக்காங்கிறது பெருசாக இருக்கனால அது சைஸும் பெருசாக இருந்தால் தானே சாப்பிட தோணும். அது நல்லா இருக்காது, அதனாலதான் அது போச்சு. இப்போ ஓ, யாருமே அது பண்றது இல்லை, யாருமே பண்றது இல்லை. எல்லாருமே மாற்றியாச்சு. ஆனால் வாழைக்காயில் பொடுமாசி இது பண்ணுறாங்க. பொடுமாசி மசாலா மற்றதெல்லாம் பண்ணுறாங்க, ஃப்ரை பண்ணுறாங்க. இந்த நீங்கள் தோசைக்கல்ல வச்சு செய்வீங்கல்ல, அது பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. அதுவே நீங்கள் புதுசாக அனுபவமே கற்றுக்கிட்டீங்க. ஆமாம், எனக்கு அது கஷ்டமா இருக்கு மாதிரி, இதுதான் ஈஸியாக இருக்கு மாதிரி. இது வந்து ஈவனா வெந்துடும், அது வந்து திருப்பி போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கணும். ஆனால் அதே ஈஸி, அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. அப்படியா? ஆமாம், நான் வாழைக்காயில என்னடா இப்படி போடுறீங்களே அப்படின்னு நினைச்சேன் ஃபர்ஸ்ட் எல்லாம். வாழைக்காயில கத்திரிக்காயில எல்லாம் போடுவோம். அம்மா சுரேஷ்குமார் அம்மா, சுரேஷ்குமார் அம்மா எல்லாமே ஈஸியான வேலையை பண்ணுவோம். கத்திரிக்காயும் அதே மாதிரி ஸ்லைஸ் பண்ணிட்டு அதுல மிளகா இதெல்லாம் தடவி வச்சுட்டு, இது இங்க இன்னொரு இங்க இடக்கு வருது, தடவி வச்சு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அது பண்ணும். இது இருக்கட்டும். இப்போ பட்டை சோம்பெல்லாம் எடுத்துட்டு வரணும். இன்கிரீடியன்ஸ் எடுத்துட்டு வரலாம் guys. பட்டை எல்லாமே தாளிக்கிற பெட்டியிலேருந்து எடுக்க வேண்டும். பட்டை தாளிக்கிற பெட்டியில் இதில் 2, 4, 6, 7 பாக்ஸ். ஆமாம், தாளிக்கிற பெட்டி இப்போ புதுசாக பிளாஸ்டிக்லேயே நிறைய டிசைன் வந்துச்சாமே. இல்லைப்பா, இது வெங்காயம் இருக்கணும்.
சுரேஷ்குமாரன் அம்மா பாதி விஷயம் ஒழுங்காகவே பண்ணுறதில்ல, ஆனால் அதுக்கு ஃபேமிலி ஓடிடுது. நம்ம இவ்வளோ தூரம் கரெக்டாக ஓடுறவங்களும் ஓட்டுறோம், அவங்க சில விஷயங்கள் பண்ணுறதே இல்லை. இது மேக்கப் பண்ணிட்டு குளிச்சுட்டு போய் சாம்பாரை வாங்கிட்டு வந்துட்டு இட்லியோ தோசையோ வச்சு சாப்பிட்டு பண்ண மாட்டேங்கிறோம் வீட்டுல இருந்துட்டு. அது காலையில எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு தலையில குடுமையில பூ வச்சுக்கிட்டு தினம் மீன் வாங்க போயிடுது. மீன் வாங்க போயிட்டு அவங்கள்ட்ட சாம்பார் சட்னி எல்லாம் கடனை வாங்கிட்டு வந்துடுது. அப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு அவங்க மீன் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா அன்னைக்கு ஃபுல்லா. ஒரு நாளைக்கு ஒரு வெரைட்டி மீன் சாப்பிடுவா. மறுநாள் வரைக்கும் அந்த மீன் குழம்பு தான் அவனுக்கு கொடுத்துது. மறுநாள் காலையிலயும் அவன் மீன் குழம்பு தான். அதை வச்சு சாப்பிட்டு தான் டிவிக்கு வந்துட்டேன் அவன். ஆனா அன்னைங்கெல்லாம் அப்ப விலகி போயிட்டாங்க இந்த மாதிரி இப்படி பண்றதுனால. ஆனா இப்ப திரும்ப சேர்ந்துட்டாங்க. கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. ஆமா ஆமா, கல்யாணம் ஆகிட்டு போயிட்டாங்க. இப்ப மதிக்கிறது இல்லை அம்மாவை. ஆமா, அவங்க கேரக்டர் கரெக்டா இருந்தா தானே மதிப்பாங்க, இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க. அது இந்த மாதிரி செஞ்சிருந்தா தானே. இந்த அம்மா உண்மையை பொறுப்பா செய்யல. ஆமா, பொறுப்புங்கிறதே இல்லை இந்த அம்மாவுக்கு. ஆனா வந்து அதை என்ன கஸ்தூரி அம்மா, கஸ்தூரி பாய்ன்னு சொல்றாங்க. வீடியோவில் உள்ளவங்க எல்லாருமே அப்படி உள்ளதே ரொம்ப தூக்குறாங்க. அந்த பட்டு மடாம இந்த மோடி மாதிரி இருக்கவங்க, மோடி பாருங்க எல்லா நாட்டு இதுலயும் மோடி சொல்லியிருக்காரான் ட்ரம்ப்கிட்ட, அமெரிக்க அதிபர்கிட்ட, நாங்க ரஷ்யால இருந்து கச்சா எண்ணெய் வாங்க மாட்டோம்னு சொன்னாராம். சொல்லிட்டு இப்ப மோடி இது ட்ரம்ப் பேட்டி அளிச்சிருக்காரு, என்கிட்ட சொல்லிட்டு திரும்ப கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்கா ரஷ்யால. அப்புறம் வந்து நான் உங்க மேல அதிகமா வரி விதிக்கிற மாதிரி இருக்கும் இந்திய நாட்டுக்காரங்க மேல அப்படின்னு சொல்லியிருக்காரு, எச்சரிச்சிருக்காரு. மோடி வந்து அங்கிட்டு சொல்றபடி சொல்லிடுவான், இங்கிட்டு வாங்குறபடி வாங்கடா, கம்மி ரேட்ல கிடைக்குதான். அப்படி பண்றாரு, நிறைவேற்றல அந்த மாதிரி. அப்புறம் எப்படி தலைவரா இருக்காரு? ஆமா, அவருக்கு இந்த வீடு கட்டி கொடுத்தனால தான் அவருக்கு நிறைய மதிப்பு கொடுக்குது. எல்லாருக்கும் ஒரு நிரந்தர மேட்சில் வீடு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் 1 கோடி சம்பாதிச்சாலும் ஒரு ஒருத்தருக்கு ராசி இல்லைன்னா வீடே கட்ட முடியாது. ஊர்ல ஃபுல்லா நிறைய வீடா இருக்குல்ல. ஆமா ஆமா, எல்லாருமே பச்சை வீடு, மஞ்சள் வீடு, அம்மா வீடு, இந்த வீடு, கலைஞர் வீடுன்னு கட்டிக்கிட்டு தான் இருக்குதா. அவங்களும் பணம் 1 லட்சமா 2 லட்சம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால அது நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு மோடி திட்டம்னு சொல்லி. தக்காளி வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. இதை கொஞ்சம் மூடி போட்டு வேக வைக்க வேண்டும். இந்த தக்காளி வெங்காயம் குழம்பு இந்த சட்டி போதுமா மம்மி வைக்கிறதுக்கு? குழம்புக்கு இல்லை, இது வந்து வாழைக்காய் மசாலா. வாழைக்காய் இது தக்காளி நல்லா மையவே மாட்டேங்குது இப்போ வர்ற தக்காளி. முதல்லலாம் பல வெரைட்டி ஆஃப் தக்காளி இருக்கும். ஆமா, இப்போ ஒரே வெரைட்டி தான் தக்காளி, ஒரு பெட்டி தான் வச்சிருக்காங்க. தக்காளி தான் ஒன்று இருக்கும். அப்போ மைசூர் தக்காளி, பெங்களூர் தக்காளி என்னென்னவோ இருக்கும், பெருசாக இருக்கும். நம்ம வீட்லேயே, நம்ம ஆயா வீட்லேயே தக்காளி காய்ச்சி எடுத்துருக்கோம். நாங்கள் அப்போவே காய்ச்சி எடுத்துருக்கோம். நல்ல இது செடியில் 2-3 காய்ச்சி தோணும். ஆயா வீட்டில் இருக்கையில் வாழை மரம் தான் அதிகம் மம்மி. ராயவரத்தில் அந்த மாதிரி எந்த மரமே வச்சது இல்லையா மம்மி? அவங்க எதுவுமே பிரயோஜனமாக பார்த்ததே இல்லை. மரம் எதுவுமே வைக்கவும் மாட்டாங்க. அவங்க கூட்டியிலே வடிச்சுக்கிறது கூட அவளுக்கு இதே மாதிரி தான், இந்த பிள்ளை மாதிரி தான். கொஞ்சம் தண்ணி குடத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு வீடு கூட நீட்டே கூட்ட மாட்டாளுங்க. தினம் பாக்குற வேலை மட்டும் பார்ப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா பால் வாங்குறது, காப்பி குடிக்கிறது, சமைக்கிறது, இதை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஒரு வீடு ஒரு நாள் எடுத்து கூட்டுவோம், அந்த வீடை எடுத்து கூட்டினா அம்பிட்டு இருக்கும். ஹால்லே தண்ணி பள்ளி பாய்ச்ச எலி எல்லாத்துக்கும் புகலிடமா போச்சு. எலி நம்ம மேல ஓடும் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வீட்டுல போய் படுத்துருந்தோம்னா. அப்படியா? ஆமா, நம்ம மேல ஏறி தாவிக்குவோம். அவ்வளவு ஜாலியா இருக்கு எலி. ஜாலியா இருக்கு எலி. இல்ல மெயின் நம்ம உட்காந்துருக்க எடுத்துக்கிட்டே தண்ணி குடம் அது இது எல்லாமே இருக்கும். ஆமா, ஒரு ஃப்ரீயா இருக்காது. இப்போ வீடுனா கொஞ்சம் ஃப்ரீயா ஸ்பேஸ் வேணும்ல நடக்கிறதுக்கு. வச்சிருக்கவங்க ஒரு சிலர் சுத்தமா வச்சிருப்பாங்க. என்ன வச்சிருக்கவங்க இருக்கா இடம் பத்தலன்னு, ஆனா எடுத்து கூட்டி நீட்டா சுத்தமா வச்சிருப்பாங்க. இவங்கன்னா அதுதான் ஜாக்குன்னா அந்த ஒரு பானை இருக்கும் தண்ணி, அது எத்தனையோ வருஷமா அது கழுவுவே கிடையாது. அதுலயே கொண்டாந்து பொண்ணாச்சு தண்ணியை ஊற்றி அதுதான் நம்ம போறவங்க எல்லாரும் வந்து நோய் வந்துடாதா தெரியல.
அப்படியே அதெல்லாம் கிட்டத்தட்ட 40 வருஷமா கழுவி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு கொண்டாந்து வச்ச அன்னைக்கு கழுவி குடிச்சிருப்பாளுங்க. துபான வலிச்செல்லாம் வேலை வைக்க மாட்டா துபானி. ஆனா சமைக்கிறது மட்டும் டேஸ்டா சமைக்கிறான். ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி லேசினஸ். இதெல்லாம் மனுஷனோட ரொம்ப லேசினஸ் தானே காட்டுது. அது அம்மா பழக்கணும். அம்மா பழக்கல. ஒரு புள்ள இருக்குன்னா அதை நம்ம பழக்கினா தானே தெரியும். இப்ப நான் சுத்தமா எடுத்து கூட்டுறேன் எடுத்து கூட்டுறா. ஆமா எடுத்து கூட்டி அந்த வேலைக்கார வர்றதுக்குள்ளேயே அந்த வேலையெல்லாம் செஞ்சு வச்சிடறா. ஆமா நம்ம வீட்டுல பாத்துக்கிட்டே இருக்குது. பிள்ளைகளுக்கு அம்மா பழக்கமே வரும் உங்களுக்கு. ஆமா ஏன்னா அதே கரெக்டுன்னு நினைக்கிங்க. இப்ப வெளியே போய் பாக்குறது இல்லைல்ல, அதனால அவங்க அம்மா சோம்பேறி. இப்ப கமலமும் இவங்க வந்து கும்பிட்டு வேலை வைக்கிறது இல்ல, அதனால இந்த பிள்ளைக்கு அந்த பழக்கம் பண்ணி போட்டு வெளியில பொழப்பு பெரிய பொழப்பு சம்பாதிக்கிற மாதிரி ஓடிடுறாங்க. ஆமா பெரிய 10,000 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிற மாதிரி. ஆமா பெரிய தாந்தையும் கெட்டிக்காரின்னு பெரிய இதுவா பண்ணிட்டு பழக்காய கொட்டியாச்சு. எப்பவுமே இந்த பரபரப்பா இதுவா இருக்கவங்க வாழ்க்கையில சாதிக்க மாட்டாங்க. அதை ஒண்ணு புரிஞ்சுக்க. அமைதியா சரி இதுவா இருக்கிறவங்க தான் வாழ்க்கையில எல்லாத்தையும் சாதிப்பாங்க. சாதிச்சவங்களை பாரு அமைதியா இருக்கிறவங்க தான் வாழ்க்கையில சாதிச்சிருக்காங்க. வந்து தப்பிச்சு போறதுக்கு தான் ஓடுறாங்க. இவள்கிட்ட இருந்து தப்பிச்சு போறதுக்கும் நம்மள்ட்ட இருந்து அம்மா வச்சுக்கலைங்கிற ஒரே கோபத்துக்கு அவங்க இருக்கணும்னு நினைச்சா அமைதியா இருப்பாரு. இல்ல மேமி ஒரு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை கூட ஒரு சத்த நேரம் வீட்டுல இருக்க மாட்டாரு. வீட்டுல இருந்தா வீட்டை புடிச்சு போயிடும். அப்புறம் அம்மாவை மறந்துடுவோம். பொண்டாட்டி பிள்ளைன்னு புடிச்சு போயிடும். உனக்கு அந்த ட்ரிக்கு தெரியலையா? நமக்கு பொண்டாட்டி பிள்ளைன்னு அதனாலதான் தீபாவளிக்கு போயிடுறாங்க. தீபாவளி இல்ல மேமி நான் அதை கேட்கல. அம்மாவே மறந்துடுவோம் கம்ப்ளீட்டா. குடும்பத்தோட உட்கார்ந்து இருந்துட்டோம்னா அப்புறம் அம்மாங்கிற ஞாபகமே வராது. அவங்க ஆம்பளை தானே பாவம். இல்ல மேமி இப்ப ஆம்பளைனால அவன் குளிச்சு கிளம்புறதுக்கு ஒரு இடம் வேணும் தானே. ஆமா அது வேணும். அது மாதிரி அவங்க வந்து சத்த நேரம் வீட்டுல இருக்கலாம்ல. இப்ப எத்தனையோ ஆம்பளை வீட்டுல இருக்காங்கன்னா காலையில நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க, ஜாக்கிங் போயிட்டு வர்றாங்க, பேங்க் ஆபீசரா இருக்கவங்க பழகிட்டாரு. இது அமைதியா தான் இருக்காங்க. மனசளவுல அமைதியா தான் இருக்காங்க. ஆனா அப்படியே போய் பழகிட்டாங்க. அப்படி உட்கார்ந்து இருந்தாலும் அவங்க இவ்வளவு சம்பாதிச்சிக்க முடியாது. எந்த நேரமும் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க சம்பாதிக்கிறாரு. ஆனா மனசுக்குள்ள அமைதி இருக்கு. அவங்க பரபரப்பு கிடையாது. இப்ப நீ சொன்னீங்கன்னா ஒரு தாக்கல் நல்லா வாங்கி பார்த்து மனசுல. இல்ல மேமே இப்ப ஸ்டாலின் அப்படி கிடையாது. கமலமெல்லாம் எனக்கு இருக்கு மாதிரி பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் நான் போனோம் எனக்கு ஒரு வேலை இருக்குள்ளு அப்படிம்பா. என்ன அப்படிம்பா கிற்கு மாதிரி. அவங்க அப்படி கிடையாது. ஒரு முக்கியமான விஷயமா இருந்தா அம்மா சொன்னாலும் யார் சொன்னாலும் அது குடும்பத்துக்கு தேவையான விஷயமா இருந்தா கேட்டுக்கிட்டு அதுக்குள்ள நடவடிக்கை எடுத்து அதை பார்ப்பாங்க. இப்ப ஸ்டாலின் எல்லாம் இருக்காருல்ல, ஸ்டாலின் உதயம் இருந்திருப்பாரு. அதனாலதான் இல்ல அவரெல்லாம் இப்ப ஒய்ஃபுக்கு பண்றது ஒய்ஃபுக்கு பொறுமையா இருந்து பண்ணி கொடுக்குறாரு, அம்மாவுக்கு பண்றது அம்மாவுக்கு பொறுமையா பண்றாரு, வெளியே சம்பாதிக்கிறது ஒயின் ஷாப் இதுல வச்சு சம்பாதிக்கிறாங்க. அம்மாவுக்கு எங்க அவருக்கு இல்லையா? அவருக்கு நிறைய பிள்ளை இல்ல. அம்மாவுக்கு இல்ல அம்மாவுக்கு பண்றதை பண்ணி வச்சுட்டு தானே அவர் அம்மா வீட்டுல ராஜாத்தி அம்மா வீட்டுல அந்த வீட்டுல அவங்க அம்மா தானே இருந்திருக்கா. அப்பா இருந்தப்ப கருவேப்பிலை எடுத்துட்டு வந்துடுறேன். இங்க பாருங்க கருவேப்பிலை. இது பாருங்க வாழைக்காய் மசாலா எப்படி இருக்கு பாருங்க. கருவேப்பிலை ஒருத்தரும் ஒரு கேரக்டர். ஆமா இல்ல ஆனா சாதிச்சவங்க எல்லாம் அமைதியா இருக்குதான் சாதிச்சிருக்காங்க. இப்ப மோடியே பாரு எவ்வளவு அமைதியா இருக்காருன்னு. அவர் எங்கேயும் சாதிச்சாரு. அவர் வந்து பதவியை தக்க வச்சுக்கணும்னு அமைதியா இருக்காரு. அதுவும் ஒரு சாதனை தானே. அது மனுஷனால இருக்க முடியாது. ஒரு சாதனை தானே. ஆமா அதுக்கு அமைதியா இருந்தனால தானே அவர் முடியுது. பரபரப்பா ராஜீவ் காந்தினா அங்கே போய் இதுவா நான் தவடியாடுறேன் அப்படிம்பாரு. இவர் அமைதியாவே கையாளுறாரு. இப்படி அமைதியாவே கையாண்டுட்டு இருந்தா ஒரு நாள் இவங்களையும் வெளியே அனுப்பிடுவார். இல்ல ஃபேக்ட் என்ன அதுதானே சொன்னேன். இப்ப நான்லாம் பாக்குறதுக்கு பரபரப்பா ஒண்ணும் இல்ல. நான்லாம் போன் வந்தா எந்த நேரம் வேணாலும் எடுப்பேன். யார் போன் பண்ணாலும். இதே இப்ப கமலமெல்லாம் இதுக்கு ஏதாவது ஒண்ணு போன் பண்ணோம்னா நான் அவங்களோட விஷயத்துல அதனால எடுக்க முடியல, நான் அவங்கள்ட்ட இருந்தே எடுக்க முடியல. என்னமோ பெரிய என்ன கடைசி வாழ்க்கையில என்ன சாதிச்சிருக்கேன். இவ்வளவு தூரம் சத்துணவுல வேலைக்கு போய் என்ன ஒரு வீடு அம்மா வீடு அந்த வீடு அம்மா வீடு வாங்கினது அந்த வீட்டுலதான் வந்திருக்கு. அவங்களுக்கு வீடு இல்ல. அம்மா வீடு தான் வேற பிள்ளை இல்லைங்கிறதுனால அது சொந்தம் கொண்டாடிக்கிறாங்க. வீடுல வேற கண்ணு தம்பி எல்லாம் இல்ல. அதனால எனக்கு ஏன் வீடுங்கிற உரிமையை கொண்டாடிக்கிட்டாரு. வேற என்ன சாதிச்சிருக்கேன் நீ? ஒரு சோறு தான் ஓடிக்கிட்டே வண்டியை தள்ளிட்டு ஓடுறது என்ன வர்றது என்ன. நான் அமைதியா தான் உட்கார்ந்துருக்கேன். ஆனா நான் சாதிச்சது எவ்வளவு. ஆமா அது ஒரு தொகை. ஆமா
வாழைக்காய் ரெடி ஆயிடுச்சா மம்மி? அதே பொதுவா சொல்ல போனா அமைதியா இருக்கிறவங்க தான் சாதிக்கிறாங்க. அதுதான் இந்த இவர் சொல்லுவாரு, டாக்டர் அசோக் அஸ்வின் டாக்டர் அஸ்வின். அமைதியா இருக்கிறவங்க பார்த்தா ஒன்றும் செய்யாத மாதிரி இருக்கும், ஆனா வாழ்க்கையில எல்லாம் செஞ்சவங்க அவங்களாதான் இருப்பாங்க. என்ன இந்த ஓடிக்கிட்டு இருக்கவங்க பார்த்தாதான் பரபரப்பா இருக்கும், ஆனா அவங்களால ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது. சும்மா அந்த ஓட்டம் கட்டுறதே இதுவா இருக்கும். பரபரப்பாவே இருக்கக்கூடாது, அமைதியா கையாளணும் எதையும். அப்பதான் புரியும். ரெண்டாவது புரியவும் நமக்கு ஆரம்பிக்கும். இல்லைன்னா ஒரு படப்பிடிப்புல புரியாது இல்ல நமக்கு. யோசிச்சு பாரு. இங்க சாதம் வந்துருச்சு. சாதம் வந்துருச்சு. வாழைக்காய் மசாலா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். அதுவே ஊற்றிடுமா? தணல்ல இருந்தா ஊற்றிடும். இந்த இப்படி இதுல சிம்லே வச்சோம்னா ஊற்றிடும். இது சாப்பிட நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாரு. ஆனா எங்களுக்கு அந்த கல்லில் வச்சு போட்டு எனக்கு இதே பிடிச்சிருக்கு. இதுல தான் இதெல்லாம் சேர்ந்துருக்க மாதிரி. அதுல மசாலா எல்லாம் சாராதுல்ல? மசாலா சாராது. வேகணும். இந்த சட்டி இப்படியே அடி பிடிச்சிக்குது, லேசா இருக்குனால இப்படி அடி பிடிச்சிருக்கு சட்டி. இந்த உடனே வாழைக்காய் மசாலா ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வெண்டைக்காய் சாம்பார் சாதம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, மத்தியானம் லஞ்சும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க.